ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആണ്ട് കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி கொலோசியன்ஸ் சாப்டர் 4 வேர்ட்ஸ் 2. பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வீழ்த்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான். ஆமென். இந்த ஆலோசனையின்படி வாழ நாம் ஒப்பு கொடுப்போமா? இடவிடாமல் ஜெபிப்போம். சந்திக்கப்படும் படிக்க, வழிகள் துறக்கப்படும் படிக்க, விடுதல் கிடைக்கப்படும் படிக்க, வியாதியில் அற்புதம் நடக்கும்படிக்கு, ஊழியத்தின் பாதையில் அற்புதம் செய்யும்படிக்காக, அடைக்கப்பட்ட வாசல்கள் துறக்கப்படும்படிக்காக, எல்லா நன்மைக்காய் வாய்க்க செய்யும்படிக்காக, தேவன் நம்மளுக்காக இறங்கி வரும்படிக்காக, நாம் விரும்பின காரியங்களை செய்யும்படிக்காக, வாசல்கள் துறக்கப்படும்படிக்காக, எந்த சூழ்நிலை கஷ்டத்தில் கண்ணீரில் கவலையில் இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு விடுதல் கிடைக்கும்படிக்காக நாம் இடவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்படிக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருப்போம். அப்பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்க செய்யும். அதுக்காக நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.